இல்லைங்கம்மா. ஏன்னா கவலைப்படுவதனால் நம்முடைய குறிக்கோளை நோக்கி, செய்ய வேண்டியதை நோக்கி நாம் செல்லுகின்ற வேகம் உயரப்போவதே இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாலியா அப்ரோச் பண்ணுங்க. முதல் தேவை, எந்த பிரச்சனையாக எந்த சூழலா இருந்தாலும் அமைதியோடும் சாந்தத்தோடும் ஆனந்தத்தோடும் இனிமையோடும் ஒரு ஸ்வீட்னஸோடையும் அப்ரோச் பண்ணுங்க. ஜெயிச்சிடலாம். அப்ப மட்டும்தான் நாம் முழுமையாக ஒன்றில் இயங்குகிறோம், செயல்படுகிறோம். தன்னை ரொம்ப லைட் பர்சனாலிட்டியா வச்சுட்டு ஜோவியலா, கேஷுவலா, இனிமையா, ஜாலியா ஒரு காமெடியன் மாதிரி வாழறவங்க தான் ரியல் லைஃப்ல ஹீரோவா சாதிக்கிறாங்க. தன்னை ஹீரோன்னு தானே நினைச்சுக்கிட்டு இறுக்கமா கான்ஸ்டிபேட்டட் மூஞ்ச வச்சுட்டு தன்னை ஹீரோன்னு ஏதோ ஒரு பெரிய பெடஸ்ல தன்னைத்தானே வச்சுக்கிட்டு அந்த ஈகோவோடையே இயங்குறவங்க நிஜ லைஃப்ல காமெடியன் மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாரும் அவங்களை காமெடியன் மாதிரி தான் பார்ப்பாங்க. காமெடி பீஸா தான் போவாங்க. கஷ்டப்பட்டு நாம கொடுக்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான். அதனாலங்கம்மா உண்மையில பாத்தீங்கன்னா கவலைப்படுறது ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது பிரேக்க பிரஸ் பண்ற மாதிரி. பிரேக்க பிரஸ் பண்றதால நாம செல்ல வேண்டிய இடத்துக்கு போய் சென்றுடுவோமா? கிடையாது. உலகத்துல கவலைப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்கம்மா. ஏன்னா கவலை